அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணையம் பலத்தே எல்லாம் வல்லான் தாளையத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே தொன்றுமளவெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அவர்களின் பெருங்கருணையினால் இந்த சங்கத்தை நடாத்தி வருகின்ற சங்க நிர்வாகிகளும் அவர் தத்தம் குடும்பத்தார்களும் உடல் நலம் செல்வவளம் மனவளம் பெற்று வாழ்வாங்க வாழ எல்லாம் வந்த பெரியார் பிரார்த்தனை செய்து மூலிகை அறிக்கை வழங்குகின்றோம். வாழ்க வளர்க்க எட்டு நிலைங்க திருப்பி வாங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அன்பு ஆண்களுடைய சான்றவர்கள் இன்றைய தினம் திரு அருள் பிரகாச வள்ளலார் கலந்தோர் அவர்கள் பெருங்கருணையினால் மூலிகை அறிக்கை வழங்குகின்றோம். இந்த சங்கத்தை நடாத்தி வருகின்ற சங்க நிர்வாகிகளும் அவர்கள் குடும்பத்தார்களும் உடல்நலம் செல்வவரம் மனநலம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி எல்லாம் வந்த திரு அருள் பிரகாச வள்ளல் பெருமானோட பிரார்த்தனை செய்து மூலிகை அறிக்கை வழங்குகின்றோம். வாழ்க வளர்க வளம் பலப்படுது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. மச்சி அங்கே இவன் எடுத்து கொடுப்பான். மச்சி சொல்லு இல்லை அந்த பக்கம் மேலே அது போடணும். கொடுத்தா அது இது போட்டு விட அந்த பேனர் ஓட்டுறோம். அதை போட்டு ஒட்டி விட்டுட்டோம்னா ஏன் டீ பண்ண எடுத்துக்கிட்டா யார் வீட்டு வாங்க அது பெருஞ்சோதி உள்ள இருக்கு.
இருக்கிறது தூக்கி குப்பையாக கூட போட்டோம்னா ரொம்ப போடும். அதனால் சொட்டா ஓய்வுது இல்லை, அதனால ஒட்டி விடணும். பேனர் ஓட்டுறோமா அங்கே பேஸ்ட் வாங்கி அந்த வச்சுக்கிறேன். செடிக்க தண்ணி போனால் கூட போவோம். அப்படியே அப்படியே தண்ணியெல்லாம் கிடையாது. இது காயட்டா மானம் நினச்சுனா பேஸ்ட் வாங்கி வச்சுக்கிறான். அங்கங்கே வச்சு ஒரு 5-6 இடத்துல ஒட்டி போயிட்டுனா அது பிடிச்சிக்கலாம். அப்படியே நேரம் அப்படியே போய் இந்த சங்கத்தை நடாத்தி வருகின்ற சங்க நிர்வாகிகளும் வள்ளல் பெருமானும் இணைந்து மூலிகை அருள் கஞ்சியை வழங்கினார்கள். இந்த சங்கம் மேல் வளரவும் இந்த சங்க நிர்வாகிகளும் அவர் தத்தம் குடும்பத்தார்களும் உடல் நலம், செல்வ வளம், மனவளம் பெற்று வாழ்வாங்க வாழவும் இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க, வளம் பல பெறுக.